இல்லை எங்களுக்கு நம்ம கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகி தான் வைக்கணும். கட்சியில் இது ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணித்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதில் போய் நீங்கள் இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல் விலகி போகிறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போகிறது இயல்பு தானே. அவங்க எங்கே இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நேற்று இங்கே இருந்த இவனை திட்டி பேசுன, இப்போ இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்கே இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுகிற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போகிறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமாக இருக்கணும், நோட்டு அதிகமாக இருக்கணும், அங்கே போவோங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி, யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்தில் இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியிலிருந்து மாறுபடுது ஒன்று, இல்லை அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒன்று. இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுகவில், இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுகவில் 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா கே எஸ்.எஸ்.ஆர். சொல்லுங்க, முதன்மையான இந்த அமைச்சர்களாக எங்கே இருந்தாங்க? இங்கே இருந்தாங்க அதிமுகவில். இப்போ இங்கே இருக்காங்க. நாளைக்கு இங்கே இது வரும்னா இங்கே வருவாங்க. இது கேட்டால் இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டால் சேய் கழகத்துக்கு வருது. அப்போது இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்கேருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்கே வாசிது இல்லை, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரிதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியாக இருந்தால் பிள்ளை அப்படியே கோகில வாணியாக பிறந்துருமா என்ன? இது கொடுமை. இதை ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்துறோம், அதை தூக்கி எரியணும். எங்கே எறிவ? யாரை வச்சு எறிவ? தீமைக்கு மாற்ற எப்படி தீமை? நபிகளாற்ற போய் கேட்குறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தாங்க. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்கை மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க, பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒன்று யாராவது அவர் வந்தால் மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வளம் ஏரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒன்று சொல்லுங்க. என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் வாக்காளர்னா யார் எங்கே போகிறதோ அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிஸ்னஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகுது. கடைசியாக எங்கே வருது? கொச்சையா சொன்னது கடைசியாக அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போகிறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போகிறதுனா அதுக்கு பேரனன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. இது எங்கே போய் நிறுத்துது? அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துகிறோம், இனமான மீட்சிக்கு போர் நடத்துகிறோம். வெற்றியை தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிடுவேங்கிறது கோழை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம், எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை செய்கிறோம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீங்கள, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க.
யாரை யார் நீங்க மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே அந்த நடவடிக்கையில தான் இருக்காங்க. பட் இப்போ நீங்க குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா இந்த தேர்தலில் யார் சொல்றீங்க? இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னால்தான் வெல்ல முடியும்னா தனியாக கட்சி எதுக்கு? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? என்னுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பேன் அப்படி இருக்கு. இப்போ நீங்க தனியாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்குறேன். ஒரு நல்லது கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்கே போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்கே போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்கே 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லு. இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்கள் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்போ எங்கே கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாமல் திறந்து வச்சிருக்க பெருமகன் யார்? அப்போ மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்போ மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை? அப்போது நீங்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சேர்த்தா எப்படி? வலிமையை சேர்த்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கடைசியாக இங்கே தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? கூட்டத்தில் நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்போ எங்கள் அண்ணனை போய் நான் எங்கள் அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு, அது இல்லை. நாங்கள் இதில் நிற்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க, வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க. 1.1 விழுக்காட்டிலிருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன பிள்ளைகள் வந்து இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவித்தேன். வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்போ அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள், அறிமுகமில்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம்.